இந்த வீடியோவில் நல்லவன் டிவி குமார் சார் கூட உரையாடல் பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு கேள்வி, விஜய் அஜித் ரசிகர்கள் சண்டைக்கு முக்கியமான காரணமே இந்த மலைப்பேச்சு போன்ற சேனல்கள் தான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு என்ன சார் பதில்? அதாவது விஜய் ரசிகர், அஜித் ரசிகர், ரஜினி ரசிகர், தனுஷ் ரசிகர், இவங்க அதாவது ரசிகர் அப்படின்னா அவங்க வேற ஒரு உலகத்திலிருந்து வந்த மனிதர்கள் கிடையாது. அதெல்லாம் கூட பிறந்த அண்ணனா இருப்பான், தம்பியா இருப்பான், மாமா பையன், சித்தப்பா பையன், ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி. அதாவது ஒரு ஊருக்குள்ளேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சொந்த பந்தத்திலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ரசிகர்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸுங்களுக்குள்ள சோசியல் மீடியாவில் வார் வருது. பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன தெரியாதவன் பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறது மாற்றி மாற்றி. இவங்க இப்போ விஜய் ஃபேன்ஸை எடுத்துக்கோங்க, அஜித் ஃபேன்ஸை பற்றி, அஜித்தை பற்றி தப்பாக எழுதுறது. அதாவது சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரிலாம் போடுறது. அதேமாரி விஜய் ஃபேன்ஸு பற்றி அஜித் ஃபேன்ஸ் பதிலடி கொடுக்குற விதமாக போடுறது. இந்த மாதிரி ஃபேன்ஸ் சண்டை உருவாகுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலைப்பேச்சு மாதிரியான பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி எச்ச பொழப்பு பிழைக்கிற இந்த ஒரு எச்ச நாய்களால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இதை தடுக்கணும் அப்படின்னா முதல்ல இவனுங்களை ஆஃப் பண்ணணும், இவனுங்க வாயை அடைக்கணும். இந்த மாதிரி வலைப்பேச்சு சேனல் விஜய்க்கு ஆதரவாகவும் மற்ற நடிகர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடும்போது அந்த மற்ற நடிகர்களின் ரசிகர்கள் எந்த மனநிலையில் இருப்பாங்கன்னா, வலைப்பேச்சை போட்டு தாக்கிட்டு, வலைப்பேச்சை பற்றி கழுவி ஊற்றிட்டு வலைப்பேச்சு மேலே ரொம்ப அதிருப்தியாக இருப்பாங்க. அது ஒரு பக்கம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ விஜய்க்கு சொம்பு தூக்குற, அப்போ விஜய்க்கு நீ சொம்பு தூக்கும் போது நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? நீ விஜய்க்கு சொம்பு தூக்கிட்டு விஜய் கிட்ட காசு வாங்கிட்டு எங்க தலைவர்கள், எங்களோட பிடித்த நடிகர்களை பத்தி நீ தப்பா வீடியோ போடுற, அப்ப நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்குத்தான் கண்டிப்பா வருவாங்க. இப்ப எனக்கு என்னையே கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். நான் அஜித் ரசிகர். விஜய் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் படம் நிறைய படம் ஃபர்ஸ்ட் ஷோ போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஆனா விஜயை பத்தி நம்ம மனசுல வெறுப்பை உண்டாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு தொடர்ந்து அஜித்தை பத்தி தப்பா வீடியோ போட்டு விஜயை புகழ்ந்து விஜய் தான் டாப்பு, அஜித் வேஸ்ட், அந்த மாதிரி ஒரு கணக்குல இவனுக்கு வீடியோ தொடர்ந்து போடுறானுங்க. அவமதிக்கிற மாதிரி எதை பண்ணாலும். அதாவது கார் ரேஸ்ல ஜெயிச்சா அதை கூட வாழ்த்து கூட சொல்ல தேவையில்லை. நீங்க வாழ்த்து சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா மனசு ஃபுல்லா வன்மத்தை வச்சுட்டு இருக்கிற உன்னோட வாழ்த்து யாருக்கும் தேவை கிடையாது. அந்த மாதிரி வாழ்த்துனா அது பேர் வாழ்த்தே கிடையாது. நீ வாழ்த்தாமக்கிறதே பரவாயில்ல. ஆனா அந்த அந்த சாதனை ரேஸ்ல பண்ண அந்த சாதனையை இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்கும்போது இவனுங்க அதை நொட்ட சொல்றதுலேயே குறியாக்குறானுங்க. அதை வாழ்த்தல்னாலும் பரவாயில்ல, அவரை நீ என்ன ஃபர்ஸ்ட் இடம் வந்த மாதிரி அவ்வளோ இது பண்ணிட்டுக்கிறீங்க, ஒரு அலப்பறை பண்ணிட்டுக்கிறீங்க, இவங்கெல்லாம் என்னத்தை பண்ணாங்க, சினிமா விட்டு போயிட்டாங்க, அதை போயிட்டாங்க, இதை போயிட்டாங்கன்னு இந்த அந்தனை, இந்த பிஸ்மி, இந்த மாதிரி காசு வாங்கிட்டு போகிற பரதேசிங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேல நமக்கு வெறுப்பு வருது. அது ஒண்ணு. ஒரு பக்கம் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, விஜய் படத்தை பத்தி புகழ்றது, விஜய்க்கு அடுத்த படத்துக்கு 300 கோடி சம்பளம் தரது, இந்த மாதிரி விஜய் பத்தி புகழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, நீ காசு வாங்கிட்டு நீ என்ன வேணா அவங்கள பத்தி புகழ்ந்துக்கோ. நான் எங்களோட கேள்வி அது கிடையாது. இது ஒண்ணுங்களா. ரெண்டாவது, இவங்க அதே மாதிரி அஜித்குமார் அவர்களுக்கு இப்ப சமீபத்துல பத்ம பூஷன் விருது அறிவிச்சாங்க. எல்லாருமே நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் ஒரு வாழ்த்து கூட இது வரைக்கும் தெரிவிக்கல. அதே மாதிரி கார் ரேஸ்ல வின் பண்ணதுக்கும் விஜய் அவர்கள் அஜித்துக்கு எந்த ஒரு வாழ்த்துமே தெரிவிக்கல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வலைப்பேச்சு என்ன பண்றானுங்க, பத்ம பூஷு விருது கொடுத்ததுக்கு அஜித் அதை ஏற்கக்கூடாது, எதுக்கு அவருக்கெல்லாம் விருது அப்படிங்கிற ரேஞ்சில் அவரை அவமதிச்சு பேசுறாங்க. இப்போ இந்த நாய்களை நம்ம புழக்காம என்ன பண்றது? அப்புறம் நாம அமைதியா இருக்கிறோம். நம்மள வேணும்னே ஃபேன்ஸுக்குள்ள சண்டையை உருவாக்குறதுக்கு இதுதான் காரணம். இவனுங்க பேசுறத பாக்குற விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்க பேசுறத அடிப்படையா வச்சு இதை ஒரு ஆதாரமா எடுத்துக்கிட்டு இதுல ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா இவனுங்க சொல்ற அந்த ஃபேக் நியூஸு, வசூல் கணக்கு, இந்த வசூல் வடைகள், சம்பள வடைகள், அது மட்டும் இல்லாம அஜித்தை இவனுங்க எதாவது சொன்னாங்கன்னா அதை இவனுங்க சொல்றது உண்மை நினைச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்லயோ இந்த மாதிரி ஃபேன்ஸுக்குள்ள சண்டை உருவாகுது. விஜய் ஃபேன்ஸ் அதை அங்க கொண்டு போயிட்டு அஜித் ஃபேன்ஸை சீன்றாங்க. அதனால ஒரு சண்டை உருவாகுது. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா விஜய் அரசியல்ல பண்ற சின்ன சின்ன தப்புகளை அஜித் ஃபேன்ஸ் வச்சு செய்யறாங்க. இதுதான் உண்மை. இப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது
அஜித் ஃபேன்ஸ் எப்படி வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க? அஜித் ஃபேன்ஸ் மட்டும் சொல்லல, ரஜினி ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ், சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே தான் சொல்றேன். இவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? கண்டிப்பா ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா விஜய் ஃபேன்ஸ் மட்டுமே நம்பி விஜய் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவரால் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவு பேரு, அதுல எந்த நடிகருக்கு எவ்வளவு ரசிகர்கள், அதே மாதிரி ரசிகர்கள் எல்லாம் தனக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு குருட்டு மனப்பான்மை, இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க அவ்வளவுதான். நீங்க இதே வந்து களத்துல இறங்கி பயங்கரமா அது இதுன்னு செய்யுங்க. எல்லாருமே இந்த ரசிகன் அந்த ரசிகன்னு பார்க்க மாட்டான், எல்லாம் பொதுமக்கள் தான் எல்லாமே. அதாவது படத்துக்கு மட்டும்தான் ரசிகன். மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களோட செயலை பொறுத்து தான் உங்களுக்கு ஓட்டெல்லாம் வரும். ஆனா இந்த மாதிரி செயல்கள்ல வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து எச்ச மீடியாக்களை ஆதரிச்சு அவங்க மூலமா இந்த மாதிரி வெறுப்பு உண்டாக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி வீடியோக்கள், இந்த மாதிரி வந்து அஜித்தை பத்தி பேசுறது, ரஜினி பத்தி பேசுறதுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவன் வெறுத்து போய் உனக்கு ஓட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நீ உங்க ரசிகர் ஓட்டை மட்டும் வாங்கிட்டு இது பண்ண வேண்டியதான். அது உங்க ரசிகரே வந்து டிஎம்கேல இருப்பாங்க, ஏடிஎம்கேல இருப்பாங்க, மற்ற கட்சிகள்ல இருப்பாங்க, எல்லாருமே திரும்ப வந்துருவாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி புதுசா ஓட்டு போடுறவங்க போடுவாங்க. லேடிஸ் வந்து குடும்பத்துல இருக்கிறாங்க, விஜய் நிறைய பேருக்கு பிடிக்கும், அவங்களாம் ஓட்டு போடுவாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து அதை வச்சு முதலமைச்சர் ஆக முடியாது, அந்த கனவை காண முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இந்த மாதிரி ரசிகர்களுக்குள்ள சண்டையை உருவாக்குற இந்த எச்ச வலைப்பேச்சு போன்ற பிச்சை எடுக்கிற சேனல்களை வந்து மக்கள் வந்து முதல்ல அவாய்ட் பண்ணணும். நமக்கு அந்த நாய்களை ஏன் செருப்புல அடிச்சா வச்சுன்னு தோணுதுன்னா இந்த மாதிரி ரசிகர்களுக்கிடையே சண்டையை மூட்டும் வேலையை வந்து பண்றாங்க. அதுதான் மெயின் காரணம். சார், இந்த வலைபேச்சில் இருக்கிற அந்தணன், பிஸ்மி, இன்னொரு ஆள், இவங்க எல்லாம் சேர்ந்து அஜித்குமாரை தொடர்ந்து அவமதித்து பேசுறதுக்கு என்ன சார் முக்கியமான காரணம்? இவனுங்க திரு அஜித்குமார் அவர்களை தொடர்ந்து அவமதிக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இவர்களுக்கு ஒரு பக்கம் இருந்து பணம், கோல்டு காயின் எல்லாம் வருது. இன்னொரு பக்கம் அஜித்திடம் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. இவங்க அவரை கான்டாக்டே பண்ண முடியாது. அவரோட பிஆர்ஓவை கூட இவங்களால கான்டாக்ட் பண்ணவே முடியாது. அந்த பக்கம் ஒரு சல்லி பைசா வராது, பணம் எதுவும் தேராது. அது ஒண்ணு. அஜித்தால் இவர்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. இது ஒரு மெயின் பாயிண்ட். புரியுதுங்களா? இதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க பணம் கொடுத்தா புகழ்வாடுங்க, பொறுக்கி தின்னுட்டு. பணம் கொடுக்கலன்னா இகழுவாங்க. இதுதான் ரீசன். அதனாலதான் ரஜினியை பேசுறது, அஜித்குமாரை பேசுறது, சிவகார்த்திகேயனை பேசுறது, இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த விஷயம்தான். அதே மாதிரி தானா ஒருத்தன் முன்னுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆளா டாப்ல இருக்கிறான், நம்பர் 1ல இருக்கிறான். நம்பர் 1ல உண்மையிலேயே வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா திரு அஜித்குமார் அவர்கள் தான். ஏன்னா எல்லா விதத்திலும் சரி, ஒரு நல்ல மனிதனாகவும், ஒரு சினிமா நடிகராகவும், அதே மாதிரி ஒரு விளையாட்டுத்துறையில ஒரு ரேசிங், அந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, எல்லா இதுலயுமே வந்து மக்களுக்கு பிடித்த, தன் ரசிகர்களை சுயலாபத்துக்கு பயன்படுத்தாத ஒரு நல்ல ஒழுக்கமான டீசெண்டான ஒரு மனிதர். யாரையுமே தப்பா பேசுறது கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இதனாலதான் வந்து தல அஜித் வந்து நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம். இவனுங்க விடுற அந்த வடை கணக்கு, இந்த நம்பர் 1, இவனுங்க விடுற அந்த நம்பர் 1 எல்லாம் வந்து நம்ம கணக்குல வராது. இவனுக்கு சேனல்லே மாங்கன்னு கூவிட்டு வேண்டியதான், வாங்கின காசுக்கு அது கூவிட்டு போங்க, எவனும் கண்டுக்க மாட்டோம். ஆனா அஜித் பக்கம் நீ வந்து இந்த மாதிரி தொடர்ந்து அவமதிப்பு பண்ணினா செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் இங்கிருந்து பதில் வரும். இது ஒரு விஷயம். சார், அஜித் ரசிகர்கள்லாம் ஒரு பக்கம் விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6ஆம் தேதி எப்போ வரும், சீக்கிரம் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எல்லாருமே எதிர்பார்ப்புல இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதை பத்தி சொல்லுங்க சார். ஆமா, விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம், எப்ப ரிலீஸ் ஆகும், எப்படா இந்த ஒரு 1 வீக் சீக்கிரம் போகும், விடாமுயற்சி படத்தை எப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்புல தான் காத்துட்டு இருக்கிறோம். படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா ரசிகர்களோட அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் அப்படின்னு தான் நம்புறோம். ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது படம் வந்து ஹாலிவுட் தரத்துல வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம திரு மகிழ் திருமேனி அவர்களோட பேட்டி, இந்த படத்தில் நடிச்சவங்க கொடுக்குற பேட்டி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஏன்னா அவங்க வந்து ஓவர் பில்டப் எதுவுமே பண்ணாம தான் இது வரைக்குமே வந்து எல்லா பேட்டியுமே கொடுத்துட்டு இருக்காங்க. படத்தை பத்தி ஆகா ஓகோ அப்படின்னு அவங்களாம் வந்து சொந்த சுய புகழ்ச்சி எதுவுமே பண்ண கிடையாது. அதே மாதிரி அஜித் படங்களுக்கு வந்து ஆடியோ லான்ச்சு வச்சு ப்ரொமோஷன் பண்றது,
மீடியாக்களுக்கு பணம் கொடுத்து வந்து ஓவரா சொம்பு தூக்க வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அஜித் படத்துக்கு நடக்காது. நார்மலா அஜித்தோட ஃபேன்ஸ் நம்பி மட்டும் தான் பணம் வருது. அஜித் ஃபேன்ஸோட அந்த எதிர்பார்ப்பும் அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகி சும்மா கிளிக் ஆகிட்டா போதுங்க, பொதுமக்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா போதும், படத்தோட ரிசல்ட்டை வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து கண்டென்ட் ரீதியாகவும் ஒரு செம்ம கண்டென்ட். அதே மாதிரி இந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்றாங்க. மேபி இருக்கலாம், ஒன்லைன் பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்கா இருக்கலாம். ஆனா வந்து கண்டிப்பா படத்தோட மொத்த கதையும் பிரேக் டவுனா இருக்காது. ஏன்னா மகிழ் திருமேனி அப்படின்னு ஒரு டைரக்டர் வந்து அந்த திரைக்கதையில வந்து மாற்றங்கள் பண்ணி வேற விதமா அந்த கதையை மாற்றம் பண்ணி கண்டிப்பா எடுத்திருப்பாரு. ஏன்னா வந்து ஒரு ரீமேக் கதையை எடுக்கிறதுக்கு எந்த டைரக்டர் வச்சாலும் நம்ம எடுத்துக்கலாம், அது ஒரு இது கிடையாது. அதனால வந்து இந்த படம் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் பிடித்த படமா அமையும். சார், சினிமாவில் அடுத்து விஜய் இடத்தை நிரப்ப போகும் நடிகர் யார் சார்? தமிழ் சினிமாவில் விஜய் இடத்தை, அதாவது இப்ப அரசியலுக்கு அவர் போயிட்டாருன்னு இந்த கேள்வி நீங்க கேக்குறீங்க. தமிழ் சினிமாவில் விஜய் இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது. இவங்க வலைப்பேச்சு சொல்றாங்கன்னு நான் சொல்லல. வலைப்பேச்சு வந்து பாத்தீங்கன்னா வசூல் இதை வந்து அது இதுன்னு சும்மா உருட்டுவானுங்க. ஆனா இருந்தாலும் விஜய் மாதிரி, அதாவது இப்ப அஜித் விஜய் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருந்துச்சு இத்தனை வருஷமா, அவங்களுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் அளவு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து மறுபடியும் இன்னொரு நடிகருக்கு வரும் அப்படிங்கிறத அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா வந்து அஜித் விஜய் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற நடிகர்களுக்கு புதுசா உருவாகி அதெல்லாம் வந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் தோணுது. ஏன்னா வந்து அடுத்தது சிவகார்த்திகேயன் இருந்தாலுமே விஜய் அளவுக்கு வருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால விஜய் இடத்தை வந்து, அதாவது விஜய்க்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. விஜய் வந்து விஜய் தான், அவர் இடத்த வந்து அவர் தான் பூர்த்தி பண்ண முடியும். ஏன் இப்ப அரசியலுக்கு போயிட்டு அங்க ஏதோ வந்து பெருசா வேலையாகல, அங்க வந்து அரசியல் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல விஜயே மீண்டும் அவரோட இடத்துல வந்து இருந்து படம் நடிப்பார், எதிர்பார்க்கலாம். அதனால வந்து பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது. விஜய் இடத்த வந்து யாராலையுமே நிரப்ப முடியாதுங்க. அது வந்து விஜயால மட்டும்தான் நிரப்ப முடியும். விஜய் ஒருத்தர் தான், ஒரே விஜய் தான். அதே மாதிரி ரஜினி இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. திரு அஜித் அவர்களோட இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியாது. ஏன்னா வந்து அவர் நடிகராக மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மனிதர், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், கார் ரேஸ், பைக் ரேஸ் எல்லாம் கலந்த ஒரு கலவையான மனிதர். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு திறமை இருக்கலாம், பல திறமைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து தமிழ் சினிமாவுக்கு சத்தியமா கிடைக்க மாட்டாரு. இது வந்து ஒரு முக்கியமான பதிவா நான் சொல்லிக்கிறேன். சார், விஜய் அவர்களின் ஜனநாயகன் படத்தோட டைட்டில் எப்படி இருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்லாம் எப்படி சார் இருக்கு? ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ அரசியல் படம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த செகண்ட் லுக்லாம் பார்க்கும்போது சாட்டையெல்லாம் வச்சிட்டு இருக்காரு விஜய். அந்த படம் எச்சு உணவு தான் எடுக்கிறாரு. கண்டிப்பா ஒரு நல்ல படமா எடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். விஜய் சார் எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது. விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட எல்லா படங்களுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து தியேட்டர்ல போய் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கறது தான். அதனால வந்து ஜனநாயகன் படம் வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து எப்படியும் நான் போய் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் நாள் பார்ப்பேன். அந்த சமயத்தில் வந்து படம் நாம கொடுக்குற பணத்துக்கு ஒர்த்தா இருந்தால் தான் நமக்கு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனா போய் பார்க்கலனாலுமே ஒரு எந்த நடிகராக இருந்தாலும் சரி, நமக்கு படம் பிடிச்சிருக்கணும், கொடுக்குற பணத்துக்கு ஒர்த்தா இருக்கணும், அது ஒன்று. அதனால வந்து அதை நான் எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்கிறேன், படம் நல்லா வரணும் அப்படின்னு. ஏன்னா படத்தோட டைரக்டர் எச்சுனத்துக்கிறதுனால படம் கண்டிப்பா பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால விஜய் ரசிகர்களும் அந்த ஜனநாயகன் படத்துக்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்றாங்க. இந்த படம் அவங்களுக்கு ஒரு நல்ல படமா அமைஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தணும். சார், கடைசியா ஒரு கேள்வி சார். படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி வசூல் பிரச்சனை அப்படின்னு ஒரு பிரச்சனை ரசிகர்கள்கிட்ட சண்டையா வருது. அதுக்கு என்ன? அதாங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், விஜய் அஜித் ரசிகர்களுக்கு இடையே தேவையில்லாத பிரச்சனை, வாய்க்கா வரப்பு சண்டை, இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து சண்டை மூட்டி விடுறாங்க. நீ பெருசா நான் பெருசா, வசூல்ல நீ பெருசா நான் பெருசா, எங்க ஆளுக்கு வசூல் அதிகமா உங்க ஆளுக்கு வசூல் அதிகமா, எங்க ஆளுக்கு சம்பளம் அதிகம். இதுக்கும் ஃபேன்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க. இப்ப வசூலுங்கிறது பாத்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கும் அந்த நடிகருக்குமானது. அதே மாதிரி இந்த சம்பளங்கிறது பாத்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கும் அந்த நடிகருக்குமானது. உன்னோட வேலை என்ன? படத்தை போய் பாக்குறீங்க, என்ஜாய் பண்றீங்க, வரீங்க, அவ்வளவுதான். அது எந்த நடிகராக இருக்கட்டும். விஜய் படம் கம்மியா வசூல் பண்ணான்னா அதிகமா வசூல் பண்ணான்னா படம் நல்லா இருக்கா இல்லையா, அதுதான் கேள்வி. அதே மாதிரி அஜித் படமும் அதே மாதிரி தான். அதனால
இந்த வசூல், இந்த அதே மாதிரி பொய் கணக்குகள் இதெல்லாம் வந்து விட்டுருங்க. இதை வச்சுட்டு ஒரு சண்டையை பண்ணிட்டுக்கிறீங்க நீங்க. ஏன்னா வந்து இந்த ரசிகர் அப்படிங்கிற ஒரு எடுத்துட்டு பார்த்தோமா வந்து எல்லாருமே வந்து ஒரு சமமான மனிதர்கள் தான். எல்லாருமே வந்து ஜாலியாக தான் பேசுவாங்க. ஆனா வந்து விஜய் அஜித்தா ரசிகர்களா அப்படின்னு சண்டை வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சண்டை உருவாகிடுது. சோசியல் மீடியாக்கள்ல வந்து பிரச்சனை உருவாகுது. அதனால ரசிகர்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் சண்டை பண்ணிட்டு ஏன்னா வந்து தப்பு தப்பான கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது அதாவது வேற ஏதோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து சண்டை போடுறீங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதனால உங்களுக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே கிடையாது. இதனால உங்களுக்கு எந்த ஒரு லாபமுமே கிடையாது. அந்த நடிகர் எவ்வளவு சம்பளம் வாங்கினா என்ன, உனக்கு ஒரே பைசா கூட கிடைக்காது. அதுதான் உண்மை. அதனால இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்கெல்லாம் ரசிகர்கள் சண்டை போடுறது வேதனையா தான் இருக்குது. உங்களோட நிறைய கருத்துக்கள் ஷேர் பண்ணீங்க சார். நன்றி சார். வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.